அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு சின்ன மினி லாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த முட்டை மிட்டாய் இப்போ தான் கொதிக்க கொதிக்க ஓடிஜிலேருந்து எடுத்தது. இது உடனுக்குடனாகவே நம்ம பிளாஸ்டிக் அந்த பிபி கவர் அப்படி இல்லைனா கிளிங்கராப் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது இல்லையா? அது அந்த அளவுக்கு ஆறுற வரைக்குமே எங்களுக்கு பொறுமையுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்களோட சிஸ்டர் இன் லா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணோன்னா, ஒரு கட்டைப்பையுள்ளக்கு அப்படியே அந்த டின்னை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய டின்னை போட்டு கவர் பண்ணி அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி இவங்க வீட்டுக்கு நான் வந்தது எல்லாமே நான் லாகாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரிபிள் சாக்லேட் ரெசிபி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ அவங்களோட பழைய வீட்டில் இருந்தாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அழகான ஒரு புது வீடு கட்டிட்டு அங்கேயே அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வந்து இறங்குன கையோடயே முட்டை மிட்டாய் தான் எந்த நிலமையில இருக்குன்ட்டு கொஞ்சம் பயத்தோடு முதல்ல அதை தான் நான் எடுத்தேன். ஏன்னா அது டின்னை வச்சு வேற மூடிட்டோமா, சுட சுட எங்கே அதை தண்ணி கிண்ணி விட்டு போயிட்டு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருந்தது. இந்த 2 அழகான குட்டீஸும் என்னோடய சிஸ்டர் இன் லாவோட டாட்டர்ஸ் தான். இந்த 2 குட்டீஸோட நேமுமே அப்படியே ரைமிங்காக இருக்கும். பெரியவங்க பேர் ரியா, சின்னவங்க பேர் ஜியா. எல்லாருமே முட்டை மிட்டாயோட ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா இருக்கா? இவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அவ்வளோ பாசமாக அவ்வளோ மிரட்டி எங்களை வர வச்சுருந்தாங்க. உடனே கிளம்பி வரீங்க இல்லைன்னா அவ்வளோதான்ட்டு. ஸோ மதியம் வெயிலுன்னு கூட பார்க்காம சரியான கொளுத்துற வெயில். சரி உடனே நம்ம கிளம்பி போயிடுவோம்னு சொல்லி வந்துருந்தோம். இவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் என் மண்டையில் அப்படியே உருது ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃபுல்லுமே என்கிட்ட பசங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே உருதில் தான் பேசுவாங்க. உருது கற்றுக்கோன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறமா மதியானத்துக்கு லஞ்ச் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாம்பார் வச்சுட்டு கூடவே கறி வடை, அப்புறமா அப்பளம், அப்புறமா ஈரல் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே குட்டீஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய கேரம்னு பாருங்கள். இந்த குட்டி கேரமில் கூட எனக்கு ஒழுங்காக விளையாட வராது. பசங்க இவங்க எல்லாருமே நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் போய் நல்லா மொக்க வாங்கிட்டு தான் வந்தேன். என்னமோ தெரியல, அந்த கேரம்னால எனக்கு சுத்தமாக வராது. செஸ்ஸுனால் கொஞ்சம் நல்லா விளையாடுவேன். ஆனால் அங்கே செஸ் போர்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எல்லோரும் உட்காந்து விளையாடுங்க, நான் வேடிக்கை மட்டும் பார்க்குறேன். நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா அக்கா பொண்ணுமே ஸ்கூல்லேருந்து வந்துருச்சு. இப்போ தான் டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டீச்சர்ஸ் டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பென்ஸாக வந்திருந்தது. பென்ஸ், சாக்லேட்ஸ், அப்புறமா ஒரு கிஃப்ட் எல்லாமே குட்டி பசங்க எல்லோரும் கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் நல்லா ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும் மனசே இல்லாமல் எழுந்து கிச்சனுக்கு வந்துட்டோம். ப்ரௌனி செய்யலான்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே செய்யலான்னு சொன்னேன். ஆனால் என்னென்னா அவங்களுக்கு அந்த அவனில் எப்படி வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. அந்த டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் எதுவுமே. எனக்குமே அந்த அவனில் எப்படி வைக்கணும் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலை. ஏதாவது கோளாறு ஆயிரமோன்னு ஒரு பயம் வேறு. அதனால் சரி நம்ம குக்கர்லேயே செஞ்சுருவோம்னு சொன்னாங்க. சரி ரொம்ப பெஸ்ட்டாக போச்சு, அப்படியே செஞ்சிடலான்ட்டு நாங்கள் எல்லாத்தையுமே அளவு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி ப்ரௌனி ரெசிபி நான் போட்டிருக்கேன். சும்மா நான் கொஞ்சம் கடகடன்னு சொல்லிடுறேன். பட்டர் ஒரு 70 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். 70லேருந்து 75 கிராமுக்குள்ளே எடுத்துக்கோங்க. இது 1/2 கேஜிக்கான மெஷர்மெண்ட் தான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி 1 கேஜி, அப்புறமா 1 1/2 கேஜி, 1/4 கிலோ எல்லா அளவுகளுமே அப்படியே நான் ரெசிபியோடு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா டார்க் காம்பவுண்ட் ஒரு 180 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். மார்டே தான் சொல்லி வாங்கி வச்சுருந்துருக்காங்க. நாங்கள் வரும்போது செய்யலாம் அப்படின்ட்டு ரெடியாக எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பட்டர் கூடவே இந்த காம்பவுண்டை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி சேர்த்துட்டு இது நம்ம டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை சரியாக ஒரு 85 கிராம்லேருந்து 90 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 சர்க்கரையும் கலந்து எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை கூடவே வெள்ளை சர்க்கரை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இவங்க இந்த ப்ரௌன் சுகர் தான் வச்சுருந்தாங்க. நான் வெள்ளை பொடிலாம் தான் செய்வேன். இவங்கக்கிட்ட இப்போதைக்கு இந்த ப்ரௌன் சுகர் தான் இருந்தது. ஸோ அதில் 2த்தையும் கலந்து எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு 90 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். 85லேருந்து 90 கிராம்குள்ளே எடுத்துக்கோங்க. மாவு ஒரு 70 கிராம்குள்ளே எடுத்துக்கோங்க. 65லேருந்து 70க்குள்ளே எடுத்துக்கோங்க.
மாவு ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபஜ்ஜினஸ் கிடைக்காது. ஸோ அது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இங்கே சரியாக ஒரு 68 கிராம் அளவுக்கு வந்திருக்கு. அப்புறமா இந்த கொக்கோ பவுடர் தான் நான் பழங்காலத்தில் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இந்த ப்ரௌனி பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இந்த காமாக்ஷி பிராண்டு. ஆனால் இது நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணோன்னே அவ்வளோ நல்ல வாசமாக ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். இதில் செய்கிற ப்ரௌனிஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்துட்டு ரேட் ரொம்ப அதிகம். குட்டி குட்டி பேக்லேயே வந்து ரேட் அதிகமாக தான் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு நான் சும்மா ஒரு ஸ்பூன் கணக்கில் தான் நான் சேர்ப்பேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா 1 ஸ்பூனே போதும். இது கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதால நாங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா டோட்டலாக 77 கிராம் வந்திருக்கு. சரியாக ஒரு 10 கிராம் அளவில் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இது கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்த்துறாதீங்க. இதுவே நீங்கள் ஓடிஜியில் வைக்கிறதா இருந்தாலுமே சரி, பேக்கிங் பவுடர், சோடா எதுவுமே சேர்க்காம செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா ஃபஜ்ஜியாக வரும். அப்படி இல்லை நீங்கள் சேர்த்திங்கனாலுமே ஓடிஜியில் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒழுங்காகவே வந்துடும். ஆனால் நீங்கள் இப்போ ஸ்டவ்வில் செய்ய போகிறீங்க, ஸ்டவ் டாப்பில் ஒரு பெரிய பிரியாணி பாட்லேயோ இல்லைன்னா குக்கர்லேயோ செய்ய போகிறீங்கன்னா, பேக்கிங் பவுடர், சோடாலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கேக்கி டெக்ஸ்சரில் வந்துடும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இடையிடையிலே அப்படியே கொஞ்சம் சாமான்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு என்னோடய இன்னொரு சிஸ்டர் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எல்லாருமே இவங்கள அக்கான்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். வீடியோவில் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே லென்த்தாக சிஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இந்த டபுள் பாயில் பண்ணது வந்துட்டு நல்லாவே கொஞ்சம் எடுத்து நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். குக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு மாமி. வாயில் வச்சோன்னே அப்படியே மெல்ட் ஆகுது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவங்களே சாப்பிட்டாங்க மாமி பாதி. எனக்கு ஒரு இன்ஷால்லா ஓகே. இடையிலே நம்மளோட புது டீச்சருமே நம்மளுக்காக முட்டை மிட்டாய் ரிவ்யூ எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறமா இந்த ப்ரௌனி பேட்டர் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, சாக்லேட்டு வந்து நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை கூடவே ஒரு 2 முட்டை உடச்சி சேர்த்து அது நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக டைமிங் எல்லாமே நீங்கள் பார்த்து வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹோம் பேக்கர் என்கிட்ட குக்கரில் தான் செய்கிறதா சொல்லியிருந்தாங்க. கிரிங்கிள் டாப் சுத்தமாக வரலன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய மெத்தடை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் ஸ்டவ் டாப் ப்ரௌனி வீடியோ. அதில் வந்து நான் எப்போவுமே பிரியாணி பாட்டில் தான் நான் வந்து செய்வேன். ஸோ அந்த மாதிரி அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கன்னு சொன்னேன். அதில் செய்யவும் அவ்வளோ அழகான கிரிங்கிள் டாப் அவங்களுக்கு வந்திருந்தது. பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் கம்யூனிட்டி டேப்பில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் டைமிங் வந்து ரொம்ப பார்த்து தான் நீங்கள் வைக்கணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த முட்டை சக்கரை கலவை கூடவே ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து அந்த சாக்லேட் கலவை கூட நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்பீடாக நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம கலந்து எடுப்போம் இல்லையா, ஸோ நல்லா ஸ்பீடாக கலந்து எடுத்துக்கோங்க. இல்லை பீட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பீட் பண்ணிடாமல் சும்மா லைட்டாக நீங்கள் கலந்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம முட்டை சக்கரை கலவை அப்புறமா சாக்லேட் காம்பவுண்ட் எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாவையும் கொக்கோ பவுடரையும் இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு சேர்த்துட்டு ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராக போட்டு கலந்துட்டிங்கன்னா ஒரு மாதிரியாக கேக்கை போல் வந்துடும். அது மட்டும் நீங்கள் பொறுமையாக கலந்து எடுத்துக்கோங்க. மாவு நம்மளுக்கு வெளியில் தெரியக்கூடாது, அவ்வளோதான். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கலந்தால் போதும். நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரொம்ப அழகாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இவங்கக்கிட்ட ஸ்கொயர் டின்னோ அப்படி இல்லைனா ரெக்டாங்கிள் டின்னோ எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ரவுண்ட் டின் தான் இருக்குது. அதனால் அதில் தான் நாங்கள் இன்றைக்கி ப்ரௌனி செய்ய போகிறோம். அவங்கக்கிட்ட அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எதுவுமே அப்போதைக்கு இல்லை. அதனால் கொஞ்சமாக அதில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் சேர்த்துக்கிறோம். அதில் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட அந்த குச்சி எதுவும் இல்லாதனால இந்த மாதிரி பூரி கம்பு இருக்குது இல்லையா, இதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். அந்த சட்டியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் இந்த கிளிப் எல்லாமே எடுத்தோம் போயிட்டு. இப்போ இந்த குக்கர் வந்து நம்ம 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம சூடு பண்ணிட்டோம் இல்லையா, இது உள்ளக்க ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம அதை பேக் பண்ண வச்சுக்கலாம். குக்கர் மூடியில் அந்த விசில் எதுவுமே வைக்காமல் அப்புறமா அந்த வார் எதுவுமே வைக்காமல் அப்படியே நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தாக்கா மேலே ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பாதாம் நறுக்கி துருவிட்டு இருந்தாங்க.
மேலே இது போடலாம் பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா இருந்தது. இப்போ தான் நான் நேரில் வந்து பார்க்குறேனே இந்த மாதிரி நட்ஸ் இந்த மாதிரி துருவுறது. அவ்வளோ அழகா நல்லா மெலிசா வந்துருச்சு. இது பார்த்த ஸ்பாட்லேயே வந்துட்டு ஆர்டர் போட்டாச்சு. இன்னும் வரல எனக்கு. நான் நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். நினச்சிட்டே இருப்பேன் ஆர்டர் போடணுன்ட்டு. ஆனால் இது அப்படி நேர்லயே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோ அழகா நல்லா மெலிசான ஸ்லைஸில் அழகா வந்துடுச்சு. ஏன்னா நான் நறுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பாதாம் அப்படியே பறந்து போயிரும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு மெலிசாவும் கிடைக்காது இல்லையா? ரொம்ப கொஞ்சம் குண்டு குண்டா தான் வரும். இதில் அவ்வளோ மெலிசா ரொம்ப அழகா இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ உடனே ஆர்டர் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு மூடி வச்ச குக்கரை திருப்பி தொறந்து அதுக்கு மேலே இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. அப்படி இல்லை இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக சாக்கோ சிப் எல்லாமே ஆட் பண்ணுறீங்கன்னா, சாக்கோ சிப்பில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அந்த ப்ரௌனி பேட்டருக்கு அடியில் அப்படியே போயிடாமல் மேலோடையே அப்படியே நிற்கும். அவ்வளோதான், ஒரு இடம் கூட விடாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே தூவியாச்சு. இப்போ ஒரு 30 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். ப்ரௌனி அடுப்பில் வச்சுட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி மொபைலில் கேம்ஸ் எல்லாமே விளையாண்டுருந்தோம். நல்லா ஜாலியாக போச்சு. இதில் என்ன காமெடினா, இந்த கேம் எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியவே இல்லை. எல்லோரும் விளையாண்டுருந்தாங்க, நானும் கூட சேர்ந்து அதெல்லாமே அமைக்கிட்டு இருந்தேன். எப்படின்னு எனக்கு ஸ்டார்டிங்கில் சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் போக போக எனக்கு தெரிஞ்சிருச்சு. செம்ம ஃபன்னாக இருந்ததில்ல. ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு. அந்த டே என்னால் மறக்கவே முடியாது. இப்போ சரியாக ஒரு 30 நிமிஷம் கழித்து நாங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அது பேக் ஆன மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருந்தது. அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நாங்கள் குத்தி பார்க்கையில தான் எங்களுக்கு தெரியுது. அது சுத்தமாக பேக்கே ஆகலை. கொல கொலன்னு இருந்தது. சரி என்னடா இது இவ்வளோ கொல கொலன்னு இருக்குதுன்ட்டு திருப்பி நாங்கள் மூடிட்டு, திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நாங்கள் சிம்மில் விட்டுட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கையில நல்லா சூப்பராக வெந்திருந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபஜ்ஜினஸ் வரலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவர் பேக் ஆயிடுச்சு போல். எனக்கு பார்க்குறதுக்கே எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலுமே எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. நம்ம டெய்லி செய்கிற ப்ரௌனிக்கும் அதுக்கும் தெரியும் இல்லையா? கிரிங்கிள் டாப் வந்து லைட்டாக சும்மா அங்கங்கே தெரிஞ்சுது. ஃபுல்லாக நட்ஸ் போட்டு கவர் பண்ணதால். ஆனால் அந்த ஸ்டவ் டாப்பில் நம்ம அந்த பிரியாணி பாட்டில் செய்வோம் இல்லையா? அதில் பர்ஃபெக்டாக அழகான கிரிங்கிள் டாப் கிடைக்கும். இந்த குக்கரில் செஞ்சது என்னமோ எனக்கு அவ்வளோவா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒன்று நம்ம செய்யணும்னு சொல்லி செஞ்சாச்சு. ஏன்னா அதில் கிரிங்கிள் டாப்பும் எனக்கு தெரியவே இல்லையா கண்ணுக்கு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் பேக்குமே ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் பேக் ஆகலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வச்சா சரியாக இருந்திருக்கும். நாங்கள் 10 நிமிஷம் வச்சதுனால டைம் அதிகமாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் குக்கர்லலாம் செய்கிறீங்கன்னா டைம் ரொம்ப நீங்கள் பார்த்து தான் வச்சு எடுக்கணும். எல்லாருமே நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இன்னும் ஆல்ரெடி நம்ம ஸ்டவ் டாப்பில் நிறைய பேக் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே பிரியாணி பாட்டில் தான் செஞ்சுருக்கோம். நல்லா வந்துட்டு வரும். இதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஓவர் பேக் ஆயிடுச்சு அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே. ஏன்னா நம்ம போடுற அளவு பொறுத்து தானே இருக்குது. இப்போ நம்மளோட ஜியா குட்டி வந்துட்டு நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அழகான ரிவ்யூலாம் கொடுத்துச்சு. அப்புறமா நைட்டுக்கு வந்துட்டு நல்ல யம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி டே நல்லபடியாக போச்சு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களுமே குக்கரில் ப்ரௌனி செய்ய போகிறீங்கன்னா அந்த டைமிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனல் ஹோம்மேட் டிப்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பராக இருக்கு மாமி.